ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 864 ஆரம்பிக்கிறது. தங்களுக்கெல்லாம் ரட்சகனாக இருக்கப்பட்ட ராஜாவிடம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தால்தான் அவனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்ற அவனுக்கு பொது கண்ணோட்டத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவதற்காக அரண்மனையும் ராஜபோகம் என்ற சௌகரியங்களும் ஆணை குதிரைகளும் ஆபரணங்களும் கொடுத்திருப்பது. ஆனால் இப்படி சொந்த சொத்தை விருத்தி செய்து கொள்வதற்காகவே அவன் வரி போட்டான் என்று நினைத்தால் அது தப்பு. வெல்ஃபேர் ஸ்டேட் கருத்து அப்பொழுதும் உண்டு என்று மேலே சொன்னதிலிருந்து தெளிவாகிறது. ரகுவம்சம் என்றே பெயர் ஏற்படச் செய்த ரகுவை பற்றி காளிதாசன் 4-5 சர்க்கங்களில் சொல்கிறான். உள்நாடு வெளிநாடுகளையெல்லாம் ஜெயித்து ஏராளமான செல்வ குவியலோடு திரும்பிய ரகு விஸ்வஜித் என்ற யாகம் செய்து அத்தனை செல்வத்தையும் தட்சிணையாகவும் தானமாகவும் கொடுத்து விடுகிறான். ஏராளமாக ஈட்டிய நிதிகளால் தன் சொந்த சொத்தை அவன் ஜாஸ்தி பண்ணிக்கொள்ளாதது மட்டுமில்லை, ஏற்கனவே இருந்த சொத்துக்களை கூட தானம் பண்ணி விடுகிறான். கௌத்சர் என்ற பிராமணர் வருகிற போது அவனிடம் அதிதிக்கு அர்க்கியம் கொடுக்கக்கூட தங்கத்திலோ வெளியிலோ கிண்ணம் முத்திரணி முதலானவைகள் இல்லாமல் மண்ணாலான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனானாம். இப்போதானால் தினமும் ஏதாவது மந்திரி எம்எல்ஏவுக்கு எப்படி புதுசாக பங்களாக்கள் முளைக்கின்றன என்று யாராவது கேள்வி எழுப்புவதாக பார்க்கிறோம். ராஜா என்ற வார்த்தைக்கு காளிதாசன் கொடுக்கிற டெஃபினேஷனே அவன் ஜனங்கள் மீது எதேச்சாதிகாரம் பண்ணாமல் சர்வ ஜனங்களுக்கும் பரம பிரியனாக இருந்தான் என்பதுதான். ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் என்பதுதான் அந்த டெஃபினேஷன். பிரகிருதி என்றால் பொது ஜனங்கள், ரஞ்சனாத் என்றால் மகிழப் பண்ணுதல். பொதுமக்களை மகிழப் பண்ணுவதாலே ரஞ்ச என்ற ரூட்டிலிருந்து ராஜ் என்ற வார்த்தை உண்டானதாக காட்டியிருக்கிறார். பவபூதி என்பது இன்னொரு மகாகவி. அவர் எழுதின உத்தர ராமச்சரித நாடகத்தில் ராமர், நான் பொது ஜனங்களை பிரீதி பண்ணுவதற்காக எதையும் தியாகம் பண்ண தயார். என்னுடைய ஸ்நேகம், தயை, சௌக்கியம் எதையும், ஏன் சாட்சாத் சீதையும் கூட ஜனங்களுக்காக நான் பரித்தியாகம் பண்ணும்போது அதனால் எனக்கு வியசனம் உண்டாகாது என்று சொல்வதாக வருகிறது. இதிலே கவிநயம் என்னவென்றால், இதை தொடர்ந்து ஜனங்கள் சீதையை பற்றி சந்தேகப்பட்டார்கள் என்பதற்காக அவளுடைய பரிசுத்தத்தை பற்றி திருடமாக தெரிந்திருந்தும் ராமர் அவளை பரித்தியாகம் செய்கிறார். இதற்கு முன்னாடியும் லங்கையில் ராவண வதமானுடன் சீதை எத்தனையோ ஆர்வத்தோடு அவரை சேர வந்தபோது அவருக்கும் அவளிடம் எத்தனையோ பிரியமும் நம்பிக்கையும் இருந்த போதிலும் ராஜா என்றால் யார் அபிப்பிராயத்தையும் பொருட்படுத்தாமல் மனசு போனபடி இருக்கலாம் என்று இல்லாமல் அவன்தான் லோகத்தின் அபிப்பிராயத்துக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று காட்டுவதற்காகவே வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் எதிரே அவளை திரஸ்காரம் பண்ணினார். அப்புறம் அவள் அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியே அவளது பாதிபிரத்தியை பற்றி அத்தனை சேனைகளும் அறிய சொன்ன பின் தான் ஏற்றுக்கொண்டார். அதற்கப்புறமும் அயோத்திக்கு வந்த பின் அங்கே ஏதோ கசமசா என்ற பேச்சு எழுந்தது என்பதற்காக சாட்சாத் மகாலட்சுமியான சீதையை அவர் வனத்துக்கு அனுப்பினார் என்றால் மானார்கி என்பது எதேச்சாதிகாரமோ சர்வாதிகாரமோ இல்லவே இல்லை என்றுதானே தெரிகிறது. ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் வைத்திருந்த பிரியத்துக்கு அளவே இல்லை. அவர் ஏகபத்னி விரதர். ஆனால் ராஜாக்கள் ஏகபத்னி விரதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடில்லை. யுத்தம், வேட்டை, தீர்ப்பு சொல்வது, மந்திராலோசனை, கோவில் திருப்பணி என்று அவனுக்கு ரொம்ப வேலை இருந்ததால் அவனை கொஞ்சம் சுகபுருஷனாக விட்டு வேலை நெரிசல் மனசில் இல்லாமல் பண்ண சம்பிரதாயம் அனுமதித்திருக்கிறது. அதனால்தான் நாட்டியம், அந்தப்புறம், கேலி, கிரகம் என்றெல்லாம் அவனுக்கு உல்லாச விஷயங்களை அனுமதித்திருப்பது. மற்ற ராஜ்யங்களிடம் நல்லுறவை உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு வழியாயும் ஒரு ராஜா அந்த ராஜ்யங்களின் ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணி கொள்வது உண்டு. இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சின்ன இன்பங்களிலேயே அவர்கள் மூழ்கிவிடவில்லை. இதற்காக தேசக்கடமையோ தங்களுடைய ஆத்மாபிவிருத்தியோ விட்டுவிடவில்லை. அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் ஒரு ராஜாவின் டெய்லி ரொட்டீனை வகுத்து கொடுத்திருக்கின்றான். அதிலே ஒரு நாளை 16ஆக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டியூட்டியை சொல்லியிருக்கிறான். இந்த 16லேயே ஏதோ 3-4 தான் நித்திரை, கேளிக்கை முதலானவற்றுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாக்கியெல்லாம் ராஜ்யபார கடமைகள் தான். ராத்திரியும் பகலும் இந்த டைம் டேபிள் படியேத்தான் ராஜாக்கள் தங்கள் தர்மத்தை செய்ததாக ரகுவம்சத்திலும் அங்கங்கே வருகிறது. ராத்திரியிலும் கூட தூங்காமல் ராஜாக்கள் மாறுவேஷத்தில் ரோந்து போனதாக எத்தனை கதைகளில் கேட்கிறோம். நடைமுறையில் இல்லாத ஒன்று. இப்படி அநேக கதைகளில் அரசனின் ஒரு அவசியமான அலுவலாக வர முடியுமா? கேளிக்கைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஜெனரலாக ராஜாக்களுக்கு
சிறு வயசிலிருந்து ஏற்பட்டிருந்த சாஸ்திர அபியாசத்தால் அவர்கள் அதுக்கு கொடுத்திருக்கிற அளவுக்கு மேலே போகாமல் சிறந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுடனே இருந்திருக்கிறார்கள். ராமர் அயோத்தியாவாசிகள் அவ்வளவு பேரையும் தம்மோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டார் அல்லவா. இதற்கு முந்தி அவர் தம் பிள்ளைகளில் குஷாவதி என்ற நகரத்தை தலைநகராக கொண்ட ராஜ்ய பகுதிக்கும் லவனை சராவதி என்ற ஊரை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் ராஜாக்களாக நியமித்திருந்தார். அவரோடு அயோத்தியாபுரியே சூன்யமாகிவிட்டதல்லவா. அதனால் அதன் அதிதேவதை குஷனால் அயோத்திக்கு புதுக்களை ஊட்ட செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அவனிடம் வேண்டுகோள் உடைப்பதற்காக ஒரு நடுராத்திரியில் குஷவதியில் இருந்த அவனுடைய சயன கிரகத்துக்குள்ளேயே ஆவிர்வகிக்கிறான். திடீரென்று தன் அறைக்குள்ளே யாரோ முன்பின் தெரியாத ஸ்திரீ வந்திருப்பதை பார்த்தவுடன் குஷன், நீ யார், எவருடைய பத்னி, இப்படி பாதிராத்திரியில் இங்கு வந்திருப்பது என்ன உத்தேசத்தில்? ரகுவம்சத்தவர்களான நாங்கள் இந்திரிய கட்டுப்பாடு பண்ணிய வசிக்கள், பரஸ்திரீகளிலும் எங்கள் நோக்கம் போகவே போகாது என்று தெரிந்து கொள் என்கிறான். குஷன் வாய்மொழியாக ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்ற ஐடியிலே இங்கே கவி சொல்லியிருக்கிறார் என்பது தெளிவு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.